Hello everyone. So நம்ம acne scars and acne management பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது ஃப்ராக்ஷனல் CO2 லேசர், அதாவது ஃப்ராக்ஷனல் கார்பன் டை ஆக்சைடு லேசர். அதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு ப்ரைமரிலி நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ரீசர்ஃபஸிங், அதாவது ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸு, ரொம்ப ஏஜ்டு லுக்காக இருக்குது, டல் லுக்காக இருக்குது அப்படின்னா ஒரு பிரைட்டர் யங்கர் லுக் வேணும்னா நம்ம அதை பண்ணலாம். இல்லாமல் அப்லேட்டிவ் மோடுன்னு தனியாக இருக்குது, சர்ஜிக்கல் மோடுன்னு. அதில் வந்து நம்ம வந்து அதாவது இப்போ ஒரு வார்ட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு டியூமர் மாதிரி இருக்குது, கார்சினோமா லீஷன் இந்த மாதிரி இருக்குது, இல்லை வந்து ஒரு டேக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான எக்ஸெஷன் பண்ணக்கூடிய லீஷன்ஸுமே நம்ம வந்து சர்ஜிக்கல் மோடில் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமர்லி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்னி ஸ்கார்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனல் CO2 லேசர்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷனல் CO2 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதில் மைக்ரோ தெர்மல் ஜோன்ஸ் அப்படின்னு க்ரியேட் ஆகும். அப்படின்னா என்னென்னா, லேசர்னால் உங்களுக்கு சொன்ன மாதிரி அதில் லைட் வருது இல்லைங்களா, லைட்லேருந்து நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்டு வந்து உங்கள் ஸ்கின்னில் படும் பொழுது ஸ்கின்னுக்கு அடியில் எலாஸ்டிக் டிஷ்யூ, கொலாஜன் டிஷ்யூ, அந்த மாதிரி நிறைய டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அது வந்து புதுசாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு ஸ்கார்ஸில் வந்து ஃபில்லப் ஆகும். ஸோ இது வந்து பண்ணும்பொழுது ஃப்ராக்ஷனல் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக மைக்ரோ தெர்மல் ஜோன்ஸ் மாதிரி ஒரு க்ரியேட் ஆகும். இப்போ அதுலேருந்து உங்களுக்கு புதுசாக ஸ்கின் வந்து வளர்ந்து வரும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய ஓல்டு மாடல் லேசர்ஸ்க்கு இப்போ வர லேசர்ஸ்க்கும் என்னென்னா, உங்களுக்கு டவுன் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது அப்லேட்டிவ் லேசர்ஸில் ரொம்ப ஸ்கின் நல்லா பேர்ன் ஆகி ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். அது ஹீலாகி வரத்துக்கே உங்களுக்கு ஒரு 1 மந்த் கிட்ட டைம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் டெக்னாலஜியில் பண்ணுற லேசர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் டைம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அது ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளேயே உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிரும். புது ஸ்கின்னும் வளர்ந்து வளர்ந்தும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த ரெட்னஸ், இரிட்டேஷன், ஸ்கின் பீல் ஆகிறது, ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, அதெல்லாமே வந்து ஒரு கம்மி டியூரேஷன் ஆஃப் டைம் தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் ரிசல்ட்ஸும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து லேசர் பொறுத்த வரைக்கும் நம்ம செஷன்ஸ் வைஸாக தான் நம்ம பண்ண முடியும். ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் 4 to 5 வீக்ஸ் ஒன்ஸ் இன்டர்வல் கொடுத்து நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதில் லேசர் மூலயமா நம்ம மேக்ஸிமம் 80 to 90% வரைக்குமே உங்களுக்கு ஸ்கார் வந்து ரீமாடல் ஆகி வந்துடும். ஸ்கார் ரீமாடலிங் அப்படின்னா ஸ்கார் வந்து உங்களுக்கு உள்ளேருந்து புதுசாக கொலாஜன் டிஷ்யூ டெவலப் ஆகி வரத்துக்கு லேசர் மூலிமா பண்ணும்போது நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இது மெயினாக நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்கார்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங் எட்ஜ் ஸ்கார்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா போன வீடியோவில், வந்து மேடும் பள்ளமுமா இருக்கக்கூடிய தோலில் பண்ணும்பொழுது பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் பாக்ஸ் ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கட்டோ மாதிரி ஒரு டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கார், அந்த ஸ்கார்லேயுமே பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா ஹீலிங் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வெறும் லேசர் மட்டும் வச்சு பண்ணாமல் கம்பைண்டாக கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க MNRF பற்றி. அதோட சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பெட்டராகவே ஒரு நியர் டு 99 to 100% வரைக்குமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த ஃப்ராக்ஷனல் CO2 லேசர் வேறு என்ன டைப் ஆஃப் ஆக்னி ஸ்காருக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஹைப்பர்ட்ராபிக் ஸ்கார், கீலாய்டல் ஸ்கார்னு. அதாவது டிஷ்யூ வந்து எக்ஸசிவாக நிறையா ப்ரொடியூஸ் ஆகிடுறனால ஒரு ஸ்கார் மாதிரி வரும் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய இந்த ஹைப்பர்ட்ராபிக் ஸ்கார், கீலாய்டுக்கும் நம்ம ஃப்ராக்ஷனல் CO2 யூஸ் பண்ணலாம். அதாவது டிஷ்யூ வந்து இது நமக்கு புதுசாக வளர்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும், எக்ஸசிவாக இருக்கக்கூடிய டிஷ்யூவை கம்மி பண்ணி ஸ்கின்னை லெவல் பண்ணுறதுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ எதனாலும் நம்ம மல்டிபிள் செஷன்ஸ் தேவைப்படும். லேசர், MNRF இந்த அதாவது லேசர் பேஸ்ட் டெக்னாலஜிஸ் எது பண்ணாலுமே மல்டிபிள் செஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் நம்ம ஓவர்வியூவாக ஃப்ராக்ஷனல் CO2 லேசரோட யூசஸ். இதுக்கு மல்டிபிள் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, நிறையா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது ஆக்னி ஸ்கார்ஸ் பற்றி மட்டும்தான். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதனால் வேறு என்னென்னலாம் யூசஸ் இருக்குது, இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நம்ம செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆக்னி ஸ்கார் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கார் இருக்கும். அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் டிவைஸ் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். எல்லாத்துக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கேளுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.